வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ சொற்பொருளோட கிளாஸ் 4ல இருக்கிறோம். ஒவ்வொரு கிளாஸ்லையும் 25 உங்களுக்கு சிம்பிளாக நான் அப்படியே பொறுமையாக கொண்டு போகிறேன். ரிலாக்ஸாக கூடவே படிச்சுட்டு வாங்க. அப்போதான் நம்ம 1 இயர்க்குள்ளே இதை ஃபினிஷ் பண்ண முடியும். கலைச்சொல் சொற்பொருளுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு. நம்ம பொறுமையாக அக்கம்ப்ளீஷ் பண்ணோம்னா கண்டிப்பாக பண்ணலாம். ப்ராப்பர் ரிவிஷன் பண்ணோம்னா சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்று சரி, அகாரியா அகோரின்னு ஞாபகம். நான் கடவுள்ல ஆரியா நடிச்சிருப்பாரு, அகோரியா. ஓகேவா? அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அகாரினா அகோரி ஞாபகிச்சுங்க. நான் கடவுள்ல ஆரியா வந்து அகோரியா நடிச்சிருப்பாரு. அப்ப அகோரிகள்னாவே யாரு? கடவுளை வழிபடுவாங்க. ஓகேவா? அப்புறம் அவர் அந்த ஆரியா வந்து அந்த படத்துல என்ன பண்ணுவாரு? அகோரியா அந்தரத்துல தொங்கிட்டு இருப்பாரு. இப்படி தலைகீழ அந்தரத்துல தொங்கிட்டு இருப்பாரு. அந்தரத்துல அப்படின்னா இந்திரன் ஞாபகிச்சுங்க. அந்தரத்தில அந்தரத்திலனா இந்திரம். அந்தர இந்திர அப்படின்னு ஞாபகம். அந்தர இந்திர. ஓகேவா? இந்திரன் வந்துடும். இடியே விழுந்தாலும் இப்படிதான் இருப்பாங்க. அசையாம இப்படி தலைகீழ இப்படி நின்றுட்டு அந்தரத்துல தூங்கிட்டு இடியே விழுந்தாலும் அப்படிதான் இருப்பாங்கன்னு ஞாபகம். அப்போ இடியும் வந்துடும். ஓகேவா? அகோரி ஞாபகிச்சுக்குங்க. பிளஸ் வந்து நான் கடவுள் படத்தை ஞாபகிச்சுங்க. ஓகேவா? அகாரிய அதே ரைமிங்ல தான் சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்து இது பாருங்க. நான் போன கிளாஸ்ல சொன்ன மாதிரி தான். காரியம் அப்படின்னா நம்ம காரியம் நடத்துறது, நல்ல ஒரு செயல். செயல் நல்ல காரியம். அது அகாரியம் அப்படின்னா ஆப்போசிட்டா. அப்போ காரியம் இல்லாதது. காரியம் இல்லாததுன்னா தேவையில்லாதது, செய்யத்தகாதது. அப்போ தகாத செய்கை அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அடுத்து அகிஞ்சனன். கிஞ்சனன்னா அகிஞ்சனனை கஞ்சன் ஞாபகிச்சுங்க. நான் ஹைலைட் பண்ணியிருக்க வேர்டு மட்டும் பார்த்துட்டு கஞ்சம் ஞாபகிச்சுங்க. இப்போ கஞ்சப்படுறவன் எப்படி இருப்பான்? இப்போ ட்ரெஸ் வாங்க கஞ்சப்படுவான், சாப்பிட கஞ்சப்படுவான், எல்லாத்துலேயும் கஞ்சப்படுறவன் எப்படி இருப்பான்? பார்க்கறக்கு ஏழை மாதிரி தானே தெரியும். அப்போ வறியவன் மாதிரி தெரியுமா? அப்போ கஞ்சன் எப்படி தெரியுமா? வறியவன் மாதிரி. ஏன்னா அவனுக்குன்னு எதுவும் வாங்கிக்க மாட்டான், பண்ணிக்க மாட்டான், அப்படியே ஏழை மாதிரி சுத்திட்டு இருப்பான். அப்போ கஞ்சமா இருக்கிறவன் வறியவனா தெரியுவான், வறியவன். அடுத்து அகிதளம்னா பாதாளம். இது பாருங்க, தலை, இது பாதம். தலை முதல் பாதம் வரை அப்படின்னு ஞாபகம். ஓகேவா? தலை முதல் பாதம் வரை. ஓகேவா? அப்போ தலை இங்க வந்துருச்சு. பாதம் வரை அப்படின்னா பாதாளம் ஞாபகம். பாதம் வரை அப்படின்னா பாதாளம். இப்போ தலை பாதம் அப்படின்னு வந்துடும். அப்போ பாதாளம் வந்துடும். இது கூட ஞாபகம். நாகலோகம்னா நாகப்பாம்புக்கு இப்போ 5 தலை பாம்புன்னு பார்த்துருப்போம். 5 தலை பாம்பு, 5 தலை நாகப்பாம்புன்னு சொல்லி 1 2 3 4 5ன்னு சொல்லி 5 தலை பாம்புன்னு நம்ம ஸ்கூல்ல எல்லாம் கேள்விப்பட்டுட்டு நம்ம பார்த்துட்டு இருப்போம். அப்போ 5 தலை நாக பாம்பு. அப்ப நாகம்னாவே தலை ஞாபகம். ஓகேவா? நாகம்னா தலை, 5 தலை, 5 தலை நாகப்பாம்பு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகேவா? இங்க தலை வந்துருச்சு, இங்க நாகம் வந்துருச்சு. 5 தலை நாகப்பாம்பு ஞாபகம். ஓகேவா? அடுத்து இது பாருங்க, அகீதன். கிதன் மட்டும் எடுத்துங்க. கிதனை மதன் ஞாபகம். மதன்னா மன்மதன். இந்த சிம்பு கூட மன்மதன் படம் நடிச்சிருப்பாரு. அவர் லவர் வந்து யார் கூட பேசினாலும் அவர் என்ன பண்ணுவாரு? அவரை பகையா பாப்பாருன்னு ஞாபகம். அப்ப பகைவன். இந்த கிதனை மதன் ஞாபகிச்சுங்க. மதன்னா மன்மதன். சிம்பு நடிச்ச படம். அதுல என்ன பண்ணுவாரு அவரு? சிம்பு அவர் லவர்கிட்ட யார் பேசினாலும் அது என்னவா பாப்பாரு? பகையா பாப்பாரு. ரொம்ப பகையா பாப்பாரு அப்படின்னு சொல்லி ஞாபகிச்சுங்க. ஓகேவா? லவர்கிட்ட பேசினா பகையா பாப்பாரு, பகைவன். ஓகே, இது பாருங்க அகிருத்தியம். இது பாருங்க கிருத்தினா கிருதா அப்படின்னு ஞாபகம். கிருதா. இப்போ எந்திரன் படத்துல கூட பார்த்துருப்போம், ரஜினிக்கு இந்த மாதிரி கிருதா இருக்கும். இதை பாக்குறதுக்கு இப்போ இந்த மாதிரி கிருதா வச்சா என்ன சொல்லுவாங்க வீட்டுல எல்லாம்? ஏன்டா அக்கிரமம் பண்ற, இதெல்லாம் தவறான செய்கைடா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தவறான செயல்டா, நீ புலிங்கோடா அப்படின்னு சொல்லிடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் ஃபார் ஷார்ட்கட். கிருத்தியம். கிருத்தினா கிருதா. ஓகே, நான் அந்த அண்டர்லைன் பண்ண வேர்டு மட்டும் நல்லா ஞாபகம். கிருத்தி அப்படின்னா கிருதா. ஓகேவா? கிருதா வந்து ரஜினி வந்து அந்த எந்திரன் படத்துல இப்படி வச்சிருப்பாரு. நம்ம வீட்டுல நம்ம இப்படி வச்சா என்ன பண்ணுவாங்க? வீட்டுல ஏன்டா அக்கிரமம் பண்ற, இதெல்லாம் தவறான செய்கைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் பக்கமா பேட்ச் வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. 13 மனப்பாட பகுதிகள். கலைச்சொல், சொற்பொருள், மயங்கொலி, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, இந்த மாதிரி ஒரு 13 டாபிக்ஸ் நீங்க எங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்றீங்களோ அதை நம்ம இது பண்ணி டோட்டலா ஒரு 30 to 40 கொஸ்டின். ஏன்னா நீங்க ஒரு 60 கொஸ்டின் வந்து நீங்க டைரக்டா வந்து ஸ்கூல் புக்ல வரும், கான்செப்டா வரும், அதை நீங்க அடிச்சிருவீங்க. கான்செப்டா வர்றது எல்லாரும் படிச்சு அடிச்சிடலாம். இந்த 40 கொஸ்டின் தான் ஸ்ட்ரகிளா இருக்கும். எங்கிருந்து கேட்கறாங்க, எப்படி இதை மனப்பாடம் பண்றதுன்னு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து இமேஜ் பிளஸ் ஷார்ட்கட்டோட எளிமையா ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி பார்த்தாவே போதும், வீடியோ பார்த்தாவே போதும். நம்ம கேரண்டியா நம்ம கிளாஸே எனஃப் தான், நல்லா மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். அப்படியே போய் நீங்க எழுதிடலாம். ஸோ இந்த 40 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் படிக்க. ஓகேவா? ஈஸி டு ரிமெம்பர். உங்களுக்கு எப்பவுமே மறக்காது. அந்த அளவுக்கு நம்ம ஷார்ட்கட் தரமா இமேஜ் வச்சு மேக்ஸிமம் நம்ம ஷார்ட்கட் கொடுத்துருவோம். நம்ம டெமோ கிளாஸஸ் வந்து நான் கீழே வைக்கிறேன்.
தமிழ் டெமோ கிளாஸஸ்ன்னு சொல்லி பிளேலிஸ்ட் வைக்கிறேன். கலைச்சொல்லா இருக்கட்டும், சொற்பொருள், இது எல்லாத்துக்கும் நான் டெமோ கிளாஸஸே வைக்கிறேன். நம்ம மெயினா அவுட் சோர்ஸ்க்கு ஸ்கூல் புக் 2மே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா கொண்டு போற மாதிரி தான் நம்ம பேட்ச் இருக்கும். சட்டம் அப்படிங்கிற அந்த கலை சொல்லே வந்து சிலபஸ்ல இருக்கும். அதை வந்து நம்ம 75 to 80% நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? இதே மாதிரி நம்ம 14 வால்யூமும் இந்த தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் இருக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம முடிக்க போறோம். அதனால குயிக்கா ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்ம வந்து 1200 கோர்ஸ் பிரைஸ், இது வந்து 600 ஆஃபர் பிரைஸ்ல கொடுக்குறோம். 1 இயர்க்கு வரும். டோட்டலா நீங்க 1 இயர் ஆக்சஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஆஃபர் பிரைஸ் தான். குயிக்கா ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணி ஸ்பீடா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஈஸியா இருக்கும். அடுத்து இது வந்து நமக்கு தெரிஞ்சதுதான். அகிலம் அப்படின்னாவே என்னங்க? அகிலம்னா உலகம், பூமி, எல்லாம், முழுமை. ஒரு முழுசா சொல்றது அகிலம். இது எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்சது. உலகம், பூமி, எல்லாம், முழுமை. அடுத்து அகிலாண்ட கோடி. இந்த அகிலம் அகிலம் வந்தாவே உலகம் வந்துடும். இங்கே பாருங்க, அகிலம் அப்படின்னாவே உலகம்னு வந்துடும். ஓகேவா? இங்க பாருங்க, கோடின்னு இருக்கு. கோடினா நான் எத்தனை கோடி வேணா இருக்கலாம். அப்ப கணக்கு இல்லாதது அப்படின்னு அர்த்தத்தை எடுத்துக்கலாம். ஓகேவா? கணக்கற்ற அப்படின்னு அர்த்தம் கோடி. இப்போ கணக்கற்றனா எண்ணுக்கு அடங்காத. எத்தனையோ கோடிப்பா, எண்ணிலே அடங்காது, கணக்கே இல்லை அப்படிம்பாங்களே. அப்ப இந்த கோடி வச்சு பிடிச்சிடலாம். இந்த அகிலம்ங்கிறது உலகம்ங்கிற பேஸ் வேர்டு எல்லாத்துக்கும் வரும். கோடி வச்சு கோடி கணக்கே இல்லை, எண்ணிலேயே அடங்காது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து அகிலாண்டம். இதுவும் அதே தான். இங்க கோடி வந்ததுனால எண்ணில் அடங்காதுன்னு சொன்னோம். இது அகிலாண்டம்னா உலகம் ஃபுல்லா சொல்றது. அகிலம் உலகம், எல்லா உலகமும் வந்துடும். ஓகேவா? அடுத்து இந்த சீரியல் எல்லாரும் நம்ம சன் டிவில பார்த்துருப்போம். வள்ளி நாடகம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ வள்ளி நாடகத்துல வர நாயகிய நான் பார்த்தேன் அப்படின்னு ஞாபகம். இது 2யும் நீங்க கம்பேர் பண்ணி தான் ஞாபகம். 2மே ஒரே மீனிங் தான் சொல்ல வருது. சன் டிவில இந்த வள்ளி நாடகம் வரும்பா. ஓகேவா? அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த நாடகம் கூட இங்க எழுதிடும். ஓகேவா? இந்த சன் டிவில வர இந்த வள்ளி நாடகத்துல வர நாயகிய நான் பார்த்தேன்னா பார்வதின்னு வந்துடும். இங்கே பார்வதின்னு வந்துடும். ஓகேவா? 2 கனெக்ட் ஆயிடும். அப்போ அகிலாண்டம், அகிலம் அப்படின்னாவே என்னங்க? உலகம் முழுமையும்னு வந்துடும். இந்த பார்வதி மட்டும் நல்லா ஞாபகிச்சுங்க. இந்த மாதிரி யுனிக்கா பார்வதி, சோழன், அகிலாண்ட நாயகி என்று யாரை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி பொருள் யாரை குறிப்பிடுகிறதுன்னு கேட்கலாம். இந்த மாதிரி பேர் வரதெல்லாம் நல்லா மைண்ட் செட் ஆகிக்கணும். ஓகேவா? அகுசல வேதனைன்னா என்னங்க? துன்ப உணர்ச்சி. இது ஈஸி தான். ஓகே. அடுத்து இது பாருங்க, அக்குட்டம் இருக்கு. இது குட்டம் மட்டும் எடுத்துங்க. குட்டமை குட்டின்னு வச்சுங்க. இப்ப மிளகு பார்த்தா எப்படிங்க இருக்கும்? குட்டி குட்டியா இருக்கும். ஓகேவா? மிளகுனாவே குட்டி குட்டியா இருக்கும். ஓகேவா? அடுத்து அகுடம்னா இந்த குடம் எடுத்துட்டு போய் இந்த பெண்கள்லாம் சண்டை போடுவாங்களா, அந்த கதையை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ பெண்கள் இந்த குடம் எடுத்துட்டு போனாவே இந்த குழாயடி சண்டைம்பாங்க. குடம் எடுத்துட்டு போய் சண்டை போடுவாங்க. எப்படியே கடுகடுன்னு சண்டை போடுவாங்க. ரோதனையே தீர மாட்டேங்குதுப்பா அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரோதனையே தீர மாட்டேங்குதுன்னு சொல்லி ரொம்ப புண்பட்டுருவாங்க. இப்போ எல்லாருமே போய் குடத்தை எடுத்து போய் சண்டை போட மாட்டாங்க. சில பேர் வந்து வேணுன்னே சண்டை போடுவாங்க. படத்தெல்லாம் பார்த்துருக்கோம். அப்ப அவங்களோட மனசு புண்படும் தானே. அப்போ புண்படும்னா புண்படும்னா பூண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இதே ரோதனையா இருக்கு. ரோதனை நான் இங்கே எழுதிடுறேன். இதே ரோதனையா இருக்குன்னு கடுகடுன்னு விழுவாங்க. பெண்கள் குடம் எடுத்துட்டு போய் சண்டை போட போயிடுவாங்க. கொலையாடி சண்டைன்னு போயிட்டு கடுகடுன்னு விழுவாங்க. ஓகேவா? அப்ப அமைதியா இருக்கவங்களுக்கு என்னவா இருக்கும்? ரோதனையா இருக்கும். அவங்க மனசும் புண்படும். ரோதனைனா ரோகிணி, புண்படும்னா பூண்டு. ஓகேவா? அடுத்து அகுனி அப்படின்னா சகுனி ஞாபகம். சகுனி வேலை பார்த்துட்டாண்டா அப்படிம்பாங்க. சகுனினா யாருங்க? தீய வேலையை செய்யறவன். அப்ப தீயோன். அவன் என்ன பண்ணுவான்? சகுனி வேலை பார்த்து நம்மகிட்ட இருக்கிற குறையெல்லாம் கண்டுபிடிச்சு போய் எல்லாட்டையும் சொல்லுவான். சகுனினா அதான். நம்மகிட்ட இருக்கிற குறையெல்லாம் கண்டுபிடிச்சு போய் மத்தவன்கிட்ட போய் சொல்லி சகுனி வேலை பார்த்துருவான். இப்போ குறையெல்லாம் கண்டுபிடிப்பான். அப்போ குறையுடையோன் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இது பாருங்க, அகுதார்னா இந்த காரோட பேர் வந்து தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நான் இதுக்கு முன்னாடியே வந்து யூடியூப்ல நடத்துறப்போ ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். ஓகேவா? சொல்லும் பொருளும்ல. அப்போ தாருங்கிறது இந்த ஒரு கார் பேரே தாருன்னு தான் வரும். அப்ப அந்த காருக்கு வந்து ஒரு உரிமையாளின்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, உரிமையாளி. காருனா காரு, அதாவது அகுதார். தாருனாவே இது ஒரு காரோட பேர் தாரு. அதுக்கு ஒரு உரிமையாளர் இருக்க தானே செய்வாங்க. அப்போ உரிமையாளி. ஓகேவா? அகுவை கட்டி. இப்போ உடல்ல நமக்கு எங்கேயாச்சும் கட்டி வந்துட்டாவே என்னங்க? உடல்ல எங்கேயாச்சும் கட்டி வந்துட்டாவே நமக்கு ஆப்புதான். ஆப்புனாவே அரை ஆப்பு அப்படின்னு ஆப்பு யாப்புன்னு வந்துடும். ஓகேவா? புழுதி ஞாபகம் வச்சுங்க. இப்போ இங்க பாருங்க, புழுதி வருதா? அந்த புழுதியை ஞாபகம் வச்சுக்கோங்க. புழுதி ஞாபகம் வைக்க போறீங்க. புழுதி மட்டும் எடுத்துக்கோங்க. புழுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம எங்கேயாச்சும் மண் ரோட்ல புழுதியான ரோட்ல பைக்ல போறோம் அப்படின்னா நமக்கு எதுக்குப்பா வம்பு, ஹெல்மெட் போட்டுக்கலாம்ப்பா அப்படிம்போம். ஏன்னா புழுதியெல்லாம் மூஞ்சில அடிக்குண்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஹெல்மெட் போட்டுருவோம். அப்போ வம்பு.
வம்புன்னா வேம்புன்னு அர்த்தம். ஓகேவா? வம்பு வேம்புன்னு வந்துடும். ஹெல்மெட் போட்டுப்போம். இப்போ புழுதியான ரோட்ல, புழுதினா புழுதி, புழுதியான ரோட்ல நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு எதுக்குப்பா வம்பு, வம்புனா வேம்பு, நமக்கு எதுக்குப்பா வம்புன்னு ஹெல்மெட் போட்டுப்போம் அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இப்போ நம்ம பைக்ல போறோம். அதே பைக்கை ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம பைக்ல போறோம் ஒரு இடத்துக்கு அப்படின்னா போய் எங்கேயாச்சும் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துட்டோம். ஆக்சிடென்ட் ஆகி நமக்கு பெருங்காயம் ஆயிடுச்சுன்னா, பெருங்காயம் ஞாபகம் வச்சுக்காதீங்க. பெருங்காயம் டிடி பெருங்காயம்னு சொல்லுவோம். அதை ஞாபகம் வச்சுங்க. பெருங்காயம் நம்ம கை காலில் ஏற்படுது இல்லை, அந்த பெருங்காயத்தை ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அப்போ ஆக்சிடென்ட் ஆகி நம்ம பைக்ல போய் எங்கேயாச்சும் ஆக்சிடென்ட் ஆகி பெருங்காயம் ஆயிடுச்சுன்னா, கை காலில் பெருங்காயம் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? என் கதை கந்தல் ஆயிடுச்சுப்பா, கந்தல் ஆயிடுச்சு அப்படிமா. கந்தல் கந்தல்னா கந்தம் கந்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? என் கதை கந்தல் ஆயிடுச்சு, பெருங்காயம் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? நல்லா பாத்துக்கங்க. நான் திரும்ப வேணா சொல்றேன். பைக்ல நம்ம எங்கேயாச்சும் வேகமா போயிட்டு இருக்கோம், போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பெருங்காயம் ஆயிரும். பெருங்காயம்னா கை காலில் அடிபட்டு பெருங்காயம் ஆயிரும். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? வீட்டுக்கு வந்து அப்பா எனக்கு பெருங்காயம் ஆயிடுச்சுப்பா, கதை கந்தல் ஆயிடுச்சு. கந்தல்னா கந்தம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? கதை கந்தல் அப்படின்னு வந்துடும். அடுத்து இது பாருங்க, அகைய வகை ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இந்த வருந்த விருந்து ஞாபகம் வச்சுக்கலாம். வருத்துன்னு இருக்கு, இங்க விருந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? வகை வகையா விருந்து சாப்பிடுவேன், என்னை யாரும் தடுக்க முடியாது. தடுக்க. ஓகேவா? இந்த தடுவை தடுக்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? வகை வகையா விருந்து சாப்பிடுவேன், என்னை யாரும் தடுக்க முடியாதுன்னு நம்ம சாப்பிட்டே இருப்போம். நல்லா சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? ரொம்ப வயிற்று எரிச்சல் பிடிச்சி போய் சவனப் வாங்கி கொடுப்போம். வயிற்று எரிச்சல் எரிச்சல் பிடிச்சி. ஓகேவா? நீங்க கூட எழுதணும் எரிச்சல். அப்புறம் வயிற்றெரிச்சல் பிடிச்சி என்ன பண்ணுவோம்? போய் 7up வாங்கி குடிப்போம் அப்படின்னு ஞாபகம். இது 3 வருதுங்க. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாகவும் ஷார்ட்கட் போட முடியாது. வேற வழி இல்லை. இந்த அகை வச்சு எல்லாமே வரும். நம்ம வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேவா? இப்படிதான் நம்ம ஞாபகம் வச்சாகணும். அகையா வகை ஞாபகம் வச்சுக்கங்க. நம்ம வகை வகையா விருந்து சாப்பிடுவோம். விருந்துனா வருந்துன்னு வந்துடும். ஓகேவா? வகை வகையா விருந்து சாப்பிடுவோம். என்னை யாரும் நீ தடுக்க முடியாதுன்னு சொல்லுவோம். தடுக்க முடியாதுன்னு சொல்லுவோம். தடுனா தடுக்க. தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசியில நம்ம வயிற்றெரிச்சல் பிடிச்சி 7up குடிப்போம். இமேஜே பக்கத்துல இருக்குங்க. இமேஜ் வச்சு இமேஜினேஷன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இது சிம்பிளான விஷயம் தான். ஓகேவா? அடுத்து அகைமம் கைமம் இருக்கு பாருங்க. கைமா பண்ணிடுவேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வில்லன்கள்லாம் கைமா பண்ணிடுவேன் அப்படிம்பாங்க. கைமா பண்ணிடுவேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. கைமா பண்ணிடுவேன்டா, தோல் உருவிடுவேன். தோல் உருவி தாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தாளிப்புன்னு எழுதுறேன். ஓகேவா? இது பட டைலாக் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கைமம்னா கைமான்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? உன்னைய கைமா பண்ணிடுவேன்டா, தோல் உருவி தாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இந்த ரவுடிங் எல்லாம் மிரட்டுறாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. பட ரவுடிங் எல்லாம். ஓகேவா? அப்போ கைமானா கைமம் வந்துருவீங்க. ஓகே, இது ஃபர்ஸ்ட் வந்துருச்சா? அப்போ தோல் உருவி அப்படின்னா புல்லுருவி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ரைமிங்கா தோல் உருவி புல்லுருவி. ஈஸியா ஞாபகம் வந்துருங்க. ஆப்ஷன் பார்க்க பழகிடுவீங்க. அதனால பயப்பட தேவையில்லை. ஓகேவா? அடுத்து இது பாருங்க, தாளிப்பு தாளிச்சிருவேன்னு சொல்றாங்களா? தாலி அப்படின்னாவே இங்க தாலி வந்துருச்சு பாருங்க. தாலி. அப்போ கருந்தாலி மரம். கைமா பண்ணிடுவேன், தோலை உரிச்சு தாளிச்சிருவேன்டா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? புல்லுருவி கருந்தாலி மரம் வந்துடும். ஓகே, இது அடுத்து பாருங்க. இது எல்லாம் நான் தனித்தனியா சொல்லிட்டேன், குழப்பிக்க கூடாது. அடுத்து பாருங்க, அகை ஆறு அகை வாய்க்கால்னு இருக்கு. ஆறு வாய்க்கால் வந்தாவே இந்த ஆறு வாய்க்கால் அப்படியே வரும். ஓகேவா? இந்த ஆறு வாய்க்கால்ல எப்படிங்க இருக்கும்? கிளக்கிளையா போகும் அப்படின்னு ஞாபகம். இந்த ஆறு வாய்க்கால்லாம் ஆறு ஒரு பக்கமே போகாது. இப்படி போற ஆறு இப்படி வந்துட்டு இருக்க ஆறு டக்குன்னு வந்து இப்படி கட் ஆகும். இது இப்படி போயிட்டு இருக்க ஆறு இப்படி கட் ஆகும். இப்ப ஆறு வாய்க்கால்னாவே என்னங்க ஆகும்? கிளக்கலையா பிரியும். ஆறு வாய்க்கால்லாம் கிளக்கலையா பிரியும். இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்பதான் நீங்க இந்த அகை வச்சு குழப்பாம போட முடியும். இதை மட்டும் வச்சு ஞாபகம் வச்சீங்கன்னா அகை வச்சு குழப்பாம போட முடியும். இல்ல அகை வச்சுதான் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அகை நீங்க கை எப்படிங்க இருக்கும்? நம்ம கை உடம்புல கிளை மாதிரி தானே இருக்கும். அப்ப கிளைன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஆறு தூக்கி அப்படியே போட்டுக்கலாம். இங்கே அப்படி அகை கை வந்து கிளை மாதிரி இருக்கும், கிளைன்னு போட்டுக்கலாம். வாய்க்கால்னா வாய்க்கால் அப்படியே போட்டுக்கலாம். இல்ல நான் சொன்ன மாதிரி ஆறு வாய்க்காலும் கிளை கிளையா பிரியும் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டாவும் சொல்லிட்டேன். ஓகேவா? அடுத்து இது பாருங்க, அகோடம். கோடம்னா கோடு. இந்த கோடை ஞாபகம் வச்சுங்க. கோடு. நம்ம வாழ்க்கை எப்படிங்க போகணும்? வாழ்க்கை வந்து கோடு போட்டு கமுக்கமா வாழணும். வாழணும். வாழ்க்கை வந்து நம்ம எப்படி வாழணும்? இந்த மாதிரி கோடு போட்டு கமுக்கமா வாழணும். ஓகேவா? கோடம்னா கோடுன்னு வந்துடும். ஓகேவா? கமுக்கமா வாழணும். கமுக்கமான கமுக மரம் அப்படின்னு வந்துடும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இதோட நம்ம 25 பார்த்துட்டோம். ஓகேவா? இதோட வந்து இன்னைக்கான செஷன் நமக்கு முடிஞ்சது. சொற்பொருள்ல கலை சொல்லும் நான் போட்டிருப்பேன், நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகேவா? நல்லா ரிவைஸ் பண்ணுங்க, கண்டினியூவா ரிவைஸ் பண்ணுங்க. ரிவிஷன் டெக்னிக் வேணா நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பா.
அந்த மாதிரி நீங்கள் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா மைண்டில் நிற்கும். சண்டே டெஸ்ட் இருக்கும். நல்லா டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நாங்கள் கூடவே இருப்போம். கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருப்போம். ஓகேவா? ஒரு டைம் நம்ம ரிவைஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? அகோடம்னா கோடு. நான் வாழ்க்கை எப்படி வாழணும், கோடு போட்டு கமுக்கமாக வாழணும். கமுக்கமானா கமுக மரம் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஷார்ட்கட் மட்டும் நான் சொல்லிட்டே வரேன். வாய்க்காலம் ஆறு எப்படி இருக்கும், கிளையா பிரியும், இல்லைன்னா கையே கிளை மாதிரி தான் இருக்கும். எப்படி ஞாபகம் சரி, இந்த 6 வாய்க்கால் அப்படியே வந்துடும். கைமம்னா கைமா பண்ணிடுவேன். கைமா பண்ணி தோல் உரிச்சு தாளிச்சிடுவேன். தோல் உருவினா புல்லுருவின்னு வந்துடும். தாளிச்சிருவேன்னா கருந்தாளி மரம்னு வந்துடும். அகை அப்படின்னா வகைன்னு வந்துடும். சரியா? வகை வகையா விருந்து சாப்பிட்றோம். ஓகேவா? வகை வகையா விருந்து சாப்பிட்றோம். வகை வகையா விருந்து சாப்பிடுவேன். யாரும் தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. தடுக்க முடியாது. கடைசியில சாப்பிட்டு என்ன ஆகும், எரிச்சல் ஆயிரும். வயிறு எரிச்சல் ஆயிரும். விருந்துனா வருந்து, வகைனா அகைன்னு வந்துடும். தடுக்குனா தடு வந்துடும். எரிச்சல்னா எரின்னு வந்துடும். ஓகேவா? 7 வாங்கி குடிப்போம் தான் 7 இமேஜ் வச்சிருக்கேன். கூட கந்தம், கதை கந்தல் ஆயிடுச்சும்போம். இப்போ நம்ம பைக்ல நேரா போறோம், எங்கேயாச்சும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா பெருங்காயம் ஆயிரும். பெருங்காயம் கை காலில் அடிபட்டு பெருங்காயம் ஆயிரும். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், கதை கந்தல் ஆயிடுச்சும்போம். கந்தல் ஆயிடுச்சுன்னா கந்தம்னு வந்துடும். அப்ப அக்குளுதினா புழுதின்னு வரும். ஓகேவா? பைக்ல போறப்ப நம்ம புழுதி வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், நமக்கு எதுக்குப்பா வம்பு, வம்புனா வேம்பு, ஹெல்மெட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பக்கத்துலயே எழுதி விட்டுருக்கேன், நீங்க நல்லா பார்த்துட்டே இருங்க. சூப்பரா மைண்ட்ல இருக்கும். அடுத்து அகுவை கட்டி உடல்ல கட்டி வந்துச்சுனாவே ஆப்பு தாண்டா உனக்கு, யாப்புன்னு வந்துடும். அரை யாப்பு. அடுத்து தார். இந்த கார் வந்து தாருன்னு சொல்லுவாங்க. இந்த தாருக்கு அப்போ வந்து ஒரு உரிமையாளி இருப்பாங்களே, உரிமையாளி. ஓகேவா? அடுத்து அகுனினா சகுனி. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சா, பார்க்க ஈஸியா இருக்கும். பார்த்துட்டே இருக்கணும். ஃபர்ஸ்டே நம்ம கஷ்டம்னு சொல்லி விட்டுறக்கூடாது. பார்த்துட்டே இருங்க, மைண்ட்ல ஏத்துங்க. நம்ம வாழ்க்கை நம்ம கண்டிப்பா மாறும். நம்ம கண்டிப்பா வேலை வாங்குறோம், அவ்வளவுதான். அகுனினா சகுனி வேலை பார்க்கறேன்னா தீய வேலை பார்க்கறது. யாரா குறை கண்டுபிடிச்சு போய் எல்லாத்தையும் சொல்லி சகுனி வேலை பார்க்கறது. அப்போ சகுனினாவே இதான் வரும். இப்போ குடனாவே அந்த பெண்கள் வந்து அந்த குழாயடி சண்டை நான் இங்கேயே எழுதினேன். குழாயடி சண்டை அப்படின்னு சொல்லி இங்கே எழுதுறேன். அப்போ உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்டு நீங்க பார்க்க உங்களுக்கு ஈஸியா ரிமெம்பர் ஆயிரும். ஓகேவா? அப்போ குழாயடி சண்டை கடுகடு நடந்துப்பாங்க. அப்ப அமைதியா இருக்கவங்களுக்கு என்ன, ரோதனைனா ரோகிணி, புண்படும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுங்க. இல்ல நான் இவ்வளவு பெருசா ஞாபகம் வைக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்ப வந்து குடம் வந்து எடுத்துட்டு போய் கொலையாடி சண்டை போடுவாங்க, கடுகடுன்னு நடந்துப்பாங்கன்னு கடுன்னு மட்டும் கூட ஞாபகம் வச்சுக்கணும். இங்க யாராவது மாத்துனாங்கன்னா என்ன பண்றதுங்கிறக்காக தான் நான் எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? குட்டம்னா குட்டி குட்டியா இருக்கும். மிளகு எப்படி இருக்கும், குட்டி குட்டியா இருக்கும். ஓகேவா? நல்லா ஞாபகம் இருங்க, பார்த்துட்டே இருங்க இமேஜ். ஓகேவா? இமேஜ் பாக்குறீங்க, இமேஜினேஷன் அவ்வளவுதான். வேதனைனா துன்ப உணர்ச்சி. ஓகேவா? சன் டிவில இந்த வள்ளி நாடகம் ஓடும். அந்த வள்ளி நாடகத்துல வர இந்த நாயகிய நான் பார்ப்பேன். அப்ப பார்வதி. ஓகேவா? அகிலாண்டம்னா எல்லா உலகம் தான் வரும். இங்க அகிலாண்டம்னா உலகம் தான் வரும். கோடினா எண்ணில் அடங்காது, கணக்கற்றது அப்படின்னு வரும். அகிலம்னா உலகம், பூமி எல்லாம் வரும். அகிருத்தியம்னா கிருதா. இப்படி இந்த ரஜினி மாதிரி இப்ப நாமளும் கிருதா விட்டோம்னா என்ன, அக்கிரமம் பண்றடா, தவறான செய்கை அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னேன். அடுத்து அகீதம். கிதம்னா மதன். கிதன் மதன் ரைமிங்கா இருக்கா, கிதன் மதன். அப்ப மன்மதன் படத்துல சிம்பு என்ன பண்ணுவாரு, அவர் லவர்ட்ட யார் பேசினாலும் பகையா நினைப்பாரு, பகைவன். அப்ப அகிதலம். தலை முதல் பாதம் வரை அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் அஞ்சு தலை நாகப்பாம்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன். தலை வருது இல்ல, இங்க 5ன்னு போட்டுங்க. 5 தலை நாகப்பாம்பு சொல்லிட்டே இருங்க, நல்ல மைண்ட்ல ஏறும். அடுத்து அகிஞ்சனன் அப்படின்னா, கிஞ்சனா கஞ்சம் அப்படின்னு சொல்லி, கஞ்சம்னா கஞ்சமா இருப்பான், அவன் எதுவுமே செஞ்சுக்க மாட்டான், அப்ப வரியவன். அகாரியம். அப்ப காரியம்னா காரியம் பண்றது, நல்ல காரியம் பண்றது. அப்ப அகாரியம்னா காரியம் அல்லாதது, தகாத செயல் பண்றது. அப்புறம் அகாரினா அகோரி. நான் கடவுள் படம் சொல்லியிருக்கேன், அவர் அகோரி மாதிரி தலைகீழா தொங்கிட்டு இருப்பாரு. அப்ப அகோரினா கடவுள்ல வழிபடுறவங்க. அவங்க இடியே விழுந்தாலும் இப்படிதான் அந்தர இந்திர அப்படின்னு சொன்னேன். அந்தர இந்திர. இடியே விழுந்தாலும் இப்படி இந்த இடத்துல தொங்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? 25 முடிச்சாச்சு. ஓகேவா? சூப்பர். அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.